friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Madras Mom on Duty. நீங்க பார்க்கிறது உங்களோட சோனியா ஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் வந்து செய்ய போறோம். நாளைக்கு வந்து எங்க வீட்ல கெஸ்ட் வர போறாங்க. ஸோ கெஸ்ட் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன டிஷ்ஷஸ்லாம் நம்ம செய்யலாம், என்ன ரெசிபிஸ் வந்து செய்ய போறோம் அப்படிங்கிறத அது வந்து நம்ம ரெசிபிஸ் வந்து ஒரு டிசைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு டைரியில வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். ரெண்டாவது யாராவது வராங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நம்ம கிளீன் பண்ண வேண்டியது இருக்கும், அதுவும் வந்து செய்ய போறோம். அண்ட் இந்த ரெசிபிஸ்லாம் டிசைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கான தேவையான ஐட்டம்ஸ் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் இருக்கா அதை வந்து செக் பண்ணிட்டு நம்ம கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர போறோம். ஸோ கெஸ்ட் வராங்க அப்படின்னா ஸோ இந்த 3 ப்ரிப்ரேஷன்ஸ் தான் நமக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து நீங்க போக போக பிளாக்ஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெனு வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம், டிசைட் பண்ண ஆரம்பிச்சு. கண்டிப்பா ஒரு ரைத்தா வந்து போடுவோம், பூந்தி ரைத்தா. ஒரு கிரேவி ஐட்டம் வந்து போடலாம், பன்னீர் பட்டர் மசாலா, ஏதாவது ட்ரை கறி வந்து போடலாம். ஸோ ஒரு 6 டிஷ்ஷஸ் வந்து பண்ண போறேன். ஸ்வீட் வந்து ஐம் கோயிங் டு கெட் இட். ஓகேவா? ஸ்வீட் வந்து நான் கடையிலேருந்து வந்து வாங்க போறேன். ஜிலேபி, நெய்ல செஞ்ச ஜிலேபி வந்து எங்க ஏரியா பக்கம் ரொம்ப சூப்பரா கிடைக்குது, அதனால அதை வாங்க போறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நேந்திரங்காய் சிப்ஸ். எதுக்காக வந்து நேந்திரங்காய் சிப்ஸ் அப்படின்னா, ஏற்கனவே வந்து நம்ம ஆலு கோபி ஃப்ரை தான் பண்ண போறோம். அதனால நம்ம வந்து திரும்ப உருளைக்கிழங்கு சிப்ஸே போட்டா நல்லா இருக்காது. ஒரு வந்து பொட்டேட்டோ இருந்தா போதும். நான் நிறைய போட்டோம் அப்படின்னா கேஸ் ஃபார்ம் ஆகும், அதனால வேண்டாம். நம்ம வந்து இதுதான் என்னோட மெனு. ஓகேவா? நேந்திரங்காய் சிப்ஸும் அதுக்கப்புறமா ஸ்வீட் ஜிலேபி மட்டும் இது வந்து நம்ம கடையிலேருந்து வந்து வாங்கிக்க போறோம். மற்றதெல்லாம் நம்ம செய்ய போறோம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னவோ நம்ம வந்து இன்கிரீடியன்ஸ் வந்து லிஸ்ட் போட்டு வாங்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மெனு பார்த்து நமக்கு வந்து என்னென்ன தேவை, காய்கறி என்ன தேவை, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறமா என்ன சாமான்கள் தேவை அப்படின்னு நான் வந்து லிஸ்ட் வந்து போட்டிருக்கேன். இது வந்து வீட்டுக்கான லிஸ்ட்டு. கொஞ்சம் கிளீனிங் ப்ராடக்ட்ஸும் வந்து போட்டிருக்கேன், க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து தேவை, அதையும் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதத்தோட சாமான் நான் இன்னும் போடலை, ஆக தான் நான் வந்து யூஸ்வலாக போடுறது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து கொண்டு போட்டுருவாங்க. காய்கறி, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அவ்வளோதாங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஏரியா வீட்டில் வந்து பாக்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் வீடு வந்து கிளீனாக தான் இருக்கு, நான் யூஸ்வலாக நீட்டாக தான் வச்சுப்பேன். ஆனால் இப்போ வந்து என்னென்ன முக்கியமாக கிளீன் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல வந்து டாய்லெட். ஓகே, நான் கெஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுத்தமாக வந்து செஞ்சா அவங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து என்னோட பெட் சைட் டேபிள் ஒன்று இருக்கு, அதை நான் வந்து கிளீன் பண்ணலை, அது வந்து செய்யணும். பெட் சைட் டேபிள் இருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்கு. ஓகேவா? மொத்தம் ஒரு 4 ஃபேன் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு இருக்கு. எங்கள் வீட்டில் வந்து 6 ஃபேன்ஸ், அதில் வந்து நான் 2 ஃபேன் ஆல்ரெடி தொடச்சிட்டேன். ஓகே, 4 மட்டும்தான் இப்போதைக்கு. 4 ஃபேன் வந்து துடைக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், கிச்சன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு, நைட்டு டின்னர் முடிச்சுட்டு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டு படுக்கணும். ஓகே, ஸோ இந்த 4 ஏரியாவும் கிளீன் பண்ணதுக்கு பாக்கி இருக்கு. இது மட்டும் நைட்டு வந்து செய்வேன். இது 3த்தையும் இப்போ வெளியில போயிட்டு வந்து கடைக்கு போயிட்டு வந்து இந்த 3த்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம், கிளீன் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து ஷாப்பிங் வந்து கிளம்புவோம். நம்மளோட லிஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு கிளியரான ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சாச்சு, என்னென்ன வாங்கணுமோ அது மட்டும் வந்து நம்ம வாங்கிட்டு வரலாம். அண்ட் இதை பாருங்க, நான் ஒரு சின்ன நோட் வந்து மெயின்டைன் பண்றேன். பேப்பரா எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். சமீபத்துல சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ரீசெண்டாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து அந்த பேப்பரை எங்கே வச்சேன்னு தெரியாமல் பேக்கில் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதனால நான் இப்போ வந்து குட்டி நோட் புக் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். இதுனா எங்கேயுமே காணாமல் போகாது, நம்ம பர்ஸ்லேருந்து இல்லை, எடுத்து பார்க்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். அண்ட் ஒரு பென் கூட வச்சுக்கலாம். ஒரு 10 ஐட்டம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ எஸ், வாங்க ஷாப்பிங் கிளம்புவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாமான் வந்து சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அவங்க வந்து என் பின்னாடியே வந்துட்டாங்க, எடுத்துகிட்டே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சில சாமான்லாம் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நான் கையில் வந்து தூக்கிட்டு வந்துட்டேன். மீதி இருக்கிற சாமானை வந்து அவங்க, நான் சொல்லியிருந்தேன்ல இந்த மாதம் லிஸ்ட்டே நான் வந்து இன்னும் போடலாம், வாங்கலை அப்படின்னு. ஸோ அதையும் வந்து கையோட அவங்கக்கிட்ட நான் போட்டதுனால அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தாங்க. இந்த மாதத்தோட அரிசி, ஒருத்தங்க கூட கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன அரிசி வந்து வாங்குறீங்க அப்படின்னு. நாங்கள் வந்து சிவாஜி அரிசி வந்து வாங்குறோம்.
அது வந்து நல்லாவே இருக்கு. நல்லா காணுது. சில அரிசி பார்த்தீங்கன்னா காணாது. ரொம்ப கொட்டை கொட்டையா இருக்கும். எங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்காது. எங்க அப்பாவுக்கு வந்து நல்லா குழஞ்சு இருந்தா தான் பிடிக்கும். அதனால நான் வந்து சிவாஜி அரிசி வாங்குறேன். அது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா, ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஆக்சுவலி நான் வந்து vlog பண்றேன். மத்தியானம் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா வெளியில போயிட்டு வீட்டுக்கு சாமானும் வாங்கினேன். அதுக்கப்புறமா நாளைக்காக என்னென்ன ஐட்டம் தேவையோ அதுவும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால ரொம்ப டைம் ஆச்சு. அந்த சாயந்தரனையும் ஸ்கூலுங்கிற டியூஷன்ல வந்து விட்டுட்டு வந்திருக்கேன். அதை போய் ஒரு 7 o'clock பிக்கப் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, முதல்ல வந்து காய்கறிலாம் ஃப்ரிட்ஜ்ல எதெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வந்து நம்ம வச்சிடலாம். அதுதான் வந்து செட் பண்ணிட்டு இருக்கேன். தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வந்து வைக்க மாட்டேன். தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில தான் வைக்கிறேன். அண்ட் பச்சை மிளகாலாம் அலம்பிட்டு அதுக்கப்புறமா வைப்பேன். அண்ட் எங்க அப்பாவுக்கு ஒரு குட்டி வேலை வந்து கொடுக்க போறேன். பட்டாணி உரிக்கிற வேலை. பட்டாணி நாளைக்கு வந்து பீஸ் புலாவ் அப்படிங்கிறதுனால பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி இப்ப நல்லா சூப்பரா வந்து கிடைக்கிறது பச்சை பசேன்னு. ஸோ அதுதான் வந்து செட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சாமா வந்து நிறைய வந்து பல்க்ல இந்த மாசத்தோட லிஸ்ட் போட்டதுனால அவங்க வந்து கொண்டு போட்டுட்டாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ சாமானும் வந்துருச்சு. இந்த மாசம் என்னோட இது முடிஞ்சிருச்சு. பட்ஜெட் ஓவர். அண்ட் எதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜூஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெஷ் ஜூஸ். அதுக்கப்புறமா ஸ்வீட்டு. இதை எப்போ திறக்க போறேன்னா எங்க அப்பா ரொம்ப அவலா இருக்காங்க. அண்ட் கெஸ்ட் வரவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்வீட்டே எதுவுமே வேண்டாம், அதனால நீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா ஏன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தட்டுல வந்து ஒரு சாஸ்திரத்துக்கு வந்து போடணும். எங்க அப்பா வந்து ரொம்ப விருப்பப்பட்டாரு ஜிலேபி வந்து வாங்கு அப்படின்னா, அவருக்காக நான் வந்து ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்கோர்ஸ் எல்லாருக்கும் இல்ல, ஒரு கொஞ்சமாவதுல சாஸ்திரத்துக்கு வந்து போட்டுருவேன். அண்ட் வாழைப்பழம் அண்ட் இந்த கிரீம் எல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கிரீமு, பன்னீர் இதெல்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜ்ல வந்து போடணும். வெத்தலை, பாக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல போடணும். எவ்வளோ இருட்டா இருக்கு பாருங்க. எவ்வளோ லோன்லியா இருக்கு இந்த ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்ல வந்து ரொம்ப கூட்டமே இல்லை. ஸோ சாய்நரேனை வந்து டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் போய் நம்மளோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணோம். எவ்வளோ வேலையில நடுப்புற நான் வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கோம். ஏன்டா என் பின்னாடி வந்து எடுத்துட்டு இருக்கேன்? எடுத்தாதான் இருக்கடா. என் முன்னாடி வந்து இப்படி எடுக்கணும்டா சாய். கவர் பண்ணவே. சரி வா உட்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக வந்து vlog வந்து போடலை. அதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஹீலிங் செஷன்ஸ் எல்லாம் வந்து மார்னிங்கில் எடுக்கிறதுனால, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை, சாயை படிக்க வைக்கிறது, டியூஷன் வந்து போயிட்டு வருது. அண்ட் அதனால அதிலலாம் வந்து கொஞ்சம் பிஸியாக வந்து ஆனதுனால தான் vlogs வந்து போட முடியல. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் கொஞ்ச நாளைக்கு vlogs வந்து சரியாக வராதுன்னு. ஆனால் இப்போ வந்து நான் ஷெடியூல் பண்ணிட்டேன். அதையும் செஞ்சுக்கிட்டு இதையும் செய்யறதுக்கு வந்து நான் ஷெடியூல் வந்து பண்ணிட்டேன். ஸோ டெஃபினட்டாக இல்லை, vlogs வந்து வரும். வீடியோ எடுக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அதான் எடிட்டிங்க்கு வந்து உட்கார்ந்தா 4-5 hours ஆகுது. அதனால தான் எனக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. ஆனால் இனிமே வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும் இந்த சேனல்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த 1 weekல வந்து நான் கற்றுக்கிட்டேன். எதுவுமே லைஃப்ல வந்து முடியும் நினைச்சா கண்டிப்பா வந்து முடியும். நிறைய பேர் வந்து இந்த உலகத்துல மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும். ஸோ நானும் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கேன். நான் வந்து போட்ட டைம் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரியாலிட்டியில் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஆனால் நான் வந்து எல்லாமே பண்ணிட்டேங்க. ஸோ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் விளாகிங்கில் இருக்கிறதுனால ப்ளஸ் ஹீலிங்லேயும் இருக்குது, விளாகிங்லேயும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் வந்து மேனேஜ் பண்ணி தான் நம்ம வந்து நடத்தணும்.
3 விதமான அப்பளம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது வந்து அம்பிகாவோட பஞ்சாபி மசாலா பாப்பட். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வந்து ஒரு சாட் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம், இல்ல சும்மா இல்ல சுட்டு சாப்பிடுறது கூட இது நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து அப்பளம் பாப்புலர்ல இருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பப்படா, அப்பளம் இல்ல பப்படா, இந்த ரிசப்ஷன் எல்லாம் போடுவாங்க பாருங்க, அது வந்து வாங்கியிருக்கேன். பிந்து அப்பளம் வந்து ஒரு வாட்டி வாங்கி பார்த்தேன், ஆனா அதுல உப்பு வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதனால நான் வந்து பிந்து அப்பளம் வந்து வாங்குறது இல்லை. நான் வந்து நாளைக்கு புலாவுக்காக பாஸ்மதி ரைஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்தியா கேட்டோட பாஸ்மதி ரைஸ் அந்த ஃபீஸ்ட் ரோசானா. யூஸ்வலா பாத்தீங்கன்னா நான் வந்து டிமார்ட்ல லூஸ்ல வாங்குவேன். அந்த பாஸ்மதி ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து டிமார்ட் போற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால நான் இங்கேயே வாங்கிட்டேன். வாங்குற கடையிலேயே இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒத்தையா வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா கேட் நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். ஆனா இந்த ஃபீஸ்ட் ரோஸானா எப்படி இருக்கும்னு தெரியல. நாளைக்கு வந்து வடிச்சு பார்த்தாதான் தெரியும். சிம்பிளா வந்து ஒரு சட்னி அரைக்க போறேங்க. ஏன்னா இப்போ டின்னருக்கு வந்து தோசை சட்னி தான். பொட்டுக்கடலை, தேங்காய், வரமிளகாய், புளி வந்து வச்சிருக்கேன். புளி வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து லெமன் கூட தாளிச்சு கொட்டிட்டு புழிஞ்சுக்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா நைட்டு வந்து லெமன் சாப்பிட்டால வீசிங் வந்து அக்ரிவேட் ஆகுது. அதனால நான் வந்து அது நைட்ல வந்து லெமன்லாம் வந்து சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதனால இது போட்டு சிம்பிளா அரைச்சிட்டு நம்ம வந்து தாளிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து ரெடியா இருக்கு. சட்னி வந்து அரைச்சிட்டேன். இதை பாருங்க, தாளிச்சம் வந்து கொட்டியாச்சு. கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சு வச்சிட்டேன். கருவேப்பிலை எங்க போச்சுன்னே தெரியல. பாருங்க, ஒரு கருவேப்பிலை இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா இங்க வந்து நெய்யை வந்து உருக்கினேன். நான் எண்ணெய் வேண்டாம், நெய் வந்து விட்டு நம்ம தோசை வந்து வாத்துடலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அண்ட் இங்க பாருங்க, யம்மியா சூப்பரான ரெசிபி வந்து தயாராயிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டேன். லாஸ்டா வந்து கொத்தமல்லி போட்டேன். ஓகேவா, சர்வ் பண்ணும்போது கூட இல்லை, நம்ம வந்து க்ரீம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். டோக்லா பாத்தீங்கன்னா பயந்துகிட்டே வந்து போட்டேன், வருமா இல்லையான்னு. சம்டைம்ஸ் வந்து வராத இருக்கும், ஆனா சூப்பரா வந்து விழுந்துருச்சு. பீஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். எனக்கு வந்து பர்ஃபெக்டா வந்து வந்திருக்கு. நான் பீஸ் போட்டுறேன். ஓகே, நம்ம வந்து இதை செட் பண்ணி உள்ள வச்சிருவோம். இல்லைன்னா சர்விங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை, பியூட்டிஃபுல்லாக சர்வ் பண்ணணும். சாய் நரேன் ரெடியாக இருக்கான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. How is it? Good? Okay. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ பிளேட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னென்ன ரெசிபிஸ் வந்து கெஸ்ட்டுக்காக செஞ்சுருக்கேன் அப்படின்னா, பூந்தி ரைத்தா, பன்னீர் பட்டர் மசாலா, ஆலு கோபி சப்ஜி, ரொட்டி, டோக்லா, அப்புறம் மட்டர் பன்னீர் புலாவ் வந்து செஞ்சுருக்கேன். தென் கர்ட் ரைஸ். அண்ட் வெளியிலேருந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா, ஸ்வீட் வாங்கினேன். நான் நேற்றுக்கே சொன்னேன் இல்லையா, ஜிலேபி வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஜிலேபி அண்ட் நேந்திரங்காய் சிப்ஸ் மட்டும் நான் வெளியிலேருந்து வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து அப்ரிஷியேட் வந்து பண்ணாங்க. உண்மையிலே நல்லா இருந்தது. இது இன்னைக்கு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீர் பட்டர் மசாலா தான். அவ்வளோ டேஸ்டாக இருந்ததுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். ஆனால் ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா நம்ம டிஃப்ரெண்ட் வகையில் வந்து செய்ய முடியும். ஸோ இந்த வகை எப்படி அப்படிங்கிறத வந்து நான் உங்க கூட கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன். வேணும்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே,
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து லஞ்ச் எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு இல்லை, நாங்கள் எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். உட்காந்து அப்படியே கதை வந்து பேசிகிட்டு இருக்கோம். கதை பேசி ரொம்ப காமெடியெல்லாம் பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு, இல்லை சொந்தக்காரங்க வந்தாலே இதை என்ன பண்ணுவோம், அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ என்ன பண்ணுவோம்னு பேசுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். எஸ்ங்க, இதோட நான் என்னோட vlog வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள். சரியா? பாய், டேக் கேர்.